குருநாதனுடைய அருளினாலே நான் குருயினை சொல்லுவேன் என்று சொன்ன உடனே அப்படியா அம்மா நீ குருயினை சொல்ல வேண்டும் என்று சொல்வேன். இடும்பியானவள் அருகேறுகிற ஒரு பொற்றாமரை குலத்திலே சென்று நீராடி ஈர ஆடையிலே வந்து உரிமேடையிலே அமர்ந்தம்மா நான் குருயினை சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். இந்த குருயிலே ஏதாவது தவறு இருக்குமானா சொல்லுங்கள் தாயே என்று சொல்லி அந்த இடும்பியானவள் அங்கே குருயினை தொடங்குகிறாள். சால கடங்கடியார் சார்ந்த இடும்பி சாலபுரி புகழ நீங்க என்ன பண்ணீங்க காசிலே கண்களரே ஏல குணநிதியாய் வந்து உலகை செல்வ கணபதிதாய் என்றும் கப்பு கப்பு
இந்த இடும்பியாகிய நான் குறியினை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த குறியிலே என்னுடன் இருந்து காக்க வேணும் பெருமாளே. யாராக இருந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் முதற்கண்ணாக விநாயக பெருமானை வணங்க வேண்டும். அந்த விநாயக கடவுளே இந்த இடும்பியாகிய நான் குறியினை சொல்ல ஆரம்பிக்கிற போது என் முடியின் மீது இருந்த அற்புதமான முறையிலே இந்த குறியானது வருவதற்கு அருள் புரிய வேண்டும் பெருமானே. கலைக்கெல்லாம் அதிபதியாகிய கலைவாணி தாயாரே, இந்த இடும்பியாகிய நான் குறியினை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆய கலைகள் 64 சொந்தக்காரியாகிய அம்மா என் முடியின் மீது இருந்து இந்த குறியானது பிழையில்லாமல் வருவதற்கு அருள் புரிய வேணும் கலைவாணி தாயே. அருமகனே கரிமுகனே அங்கரனே பாரு அங்கரனே பாரு அருமகனே கரிமுகனே அங்கரனே பாரு அங்கரனே குருமகனே இருந்து அருள் போன குருமகனே இருந்து அருள் போன அற்புதமான சிவபெருமானே, கழுத்திலே நாராபரணத்தை சூடிக்கொண்டிருக்கிற பெருமானே, இடுப்பினுடைய முடியின் மீது நின்ற இந்த குறியானது இனிமையாக வருவதற்கு நீங்கள் இன்னருள் புரிய வேண்டும் பம்பனிந்த பரம்பொருளே சிவபெருமானே. முருகப்பெருமானே, வள்ளி தேவயானை சபேதனாக விளங்கக்கூடியவரே, இந்த இடும்பியாகிய நான் குறியினை சொல்லுவதற்கு ஆரம்பிக்கிறேன். இந்த குறியிலே உடனிருந்து காக்க வேண்டும் பெருமாளே. மச்ச அவதாரம் கொண்ட மாதவனே, பாரதத்தின் நாயகனே, இந்த இடும்பியாகிய நான் குறியினை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த குறியிலே என்னுடைய முடியின் மீது இருந்து காக்க வேணும் பெருமாளே. அம்மா, நான் எல்லா தெய்வங்களையும் வணங்கிவிட்டேன். என்னுடைய குலதெய்வமாகிய அந்த மேல்மலையனூர் அங்காளி அம்மையாரை வணங்கி நான் குறியினை சொல்ல ஆரம்பிக்கிறேன். தாய், அந்த குறியிலே ஏதாவது பிழை இருந்தால் காத்து ரட்சிக்க வேணும் அம்மா.